சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சிறிய தோல்வி, ஏதோ ஒரு இக்னோரன்ஸ், ஒரு சின்ன பிரச்சனை, இது போதும் சிலரோட மனசை ஈஸியா உடைச்சிடலாம். அப்போ பலரும் ஈஸியா கடந்து போற விஷயங்களுக்கு கூட நீங்க இன்னும் எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இது ஒரு பலவீனமா அல்லது உங்க மனசு ஒரு உதவியை கேக்குதா? இதை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் தெளிவா தெரிஞ்சுக்கணும். இங்க பலரும் ஈஸியா சொல்லிடுவாங்க, நான் ரொம்ப எமோஷனல் டைப், அதனால நான் ஸ்ட்ராங்காவே இருக்க முடியல அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா, அவங்க அதுல பலவீனமா இல்ல, அவங்க மனசு சோர்ந்து போய் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. ஒரு கண்ணாடி தினமும் அடிபட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு நாள் ரொம்ப சின்ன கல்லு அந்த கண்ணாடி மேல பட்ட தூள் தூளா உடைஞ்சு போயிடும். அதே மாதிரிதான் அதிகமான ஸ்ட்ரெஸ், கடந்த கால காயங்கள், உங்களுடைய தூக்கமின்மை, தனிமை, யாரும் உங்களை புரிஞ்சுக்கல அப்படின்ற ஒரு கவலை, உங்க மேல உள்ள ஒரு செல்ஃப் டவுட், ஓவர் திங்கிங், இது எல்லாம் சேர்ந்துதான் உங்க மனசை சின்ன விஷயத்தையும் பெருசா உணர வைக்கும். ஒரு கிராமத்துல உள்ள சிறுவன் இதே மாதிரிதான். எந்த விஷயத்துக்குனாலும் அழுவான். யாராவது இவனை கிண்டல் பண்ணி சிரிச்சா அழுவான், திட்டினா அழுவான், ஏதாவது விஷயத்துல தோத்து போயிட்டு அழுவான். இரவு முழுக்க ஏதாவது ஒரு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருப்பான். அப்போ ஒரு நாள் அவனுடைய தாத்தா அவனை ஒரு ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க 2 பொருட்களை தண்ணீர்ல போடுறாரு. ஒண்ணு காஞ்ச இலை, இன்னொன்னு ஒரு பெரிய கல்லு. அங்க சில அலைகள் உருவாகுது. அந்த இலை உடனே அசையுது, ஆனா அந்த பெரிய கல் எந்த ஒரு அசைவும் இல்லாம இருக்கு. அந்த சிறுவனும் இதை கவனமா பாக்குறான். இப்போ அந்த தாத்தா சொல்றாரு, வாழ்க்கையில வார்த்தைகளும் இந்த அலைகள் மாதிரிதான். உன் மனசு அந்த இலை மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாரும் உன்னைய அசைச்சு பார்ப்பாங்க. ஆனா பல மதிப்புகள் நிறைஞ்ச ஒரு கல் போல மாறிட்டேன்னா புயலே வந்தாலும் உன்னைய அசைக்க முடியாது. சோ அன்னையிலிருந்து அந்த சிறுவன் தன்னோட கேரக்டரை மாத்த ஆரம்பிச்சான். அப்போ உங்க மனசு இவ்வளவு ஈஸியா உடைஞ்சு போகுது அப்படின்னா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்? முதலாவது, டிசிஷன் எடுக்க முடியாம போகும். அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் நீங்க இப்படி உடைஞ்சு போகும்போது ஒரு பெரிய விஷயத்த முடிவெடுக்க முடியாம பயப்படுவீங்க. இரண்டாவது, பல டாக்ஸிக்கான மனிதர்கள் உங்களை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பல எமோஷனல் பீப்புள்ஸை ரொம்ப கில்ட்டியாவும் ரொம்ப பயமாவும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. மூணாவது, உங்களுக்கு பல திறமைகள் இருந்தும் உங்களால முன்னேற முடியாது. பல திறமைசாலிகளும் இங்க தோத்து போய் நிற்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய மனசு உடைஞ்சு போய் இருக்கு. நாலாவது, ஓவர் திங்கிங் உங்க வாழ்க்கையவே சாப்பிட ஆரம்பிச்சிருது. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் தப்பா போகுது அப்படின்னா உடனே அவன் என்ன வெறுக்கிறானோ, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனோ, இந்த மாதிரியான உங்களுடைய குழப்பங்கள், ஓவர் திங்கிங் ஒரு முடிவில்லாத கதையை உருவாக்க ஆரம்பிக்குது. அப்போ இதெல்லாம் மாத்தணும்னா நீங்க ஒரு மென்டலி ஸ்ட்ராங் பர்சனா மாறணும். அதுக்கு கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் சிம்பிளான இந்த ஒரு 6 பாயிண்ட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். நம்பர் 1, எல்லா உணர்வுகளையும் நீங்க ஏத்துக்க பழகணும். அழுறது தப்பு இல்லை, ஆனா அழுதுக்கு அப்புறமும் எந்திரிச்சு நிக்கக்கூடிய உணர்வு தான் உங்களுக்கான உண்மையான ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ரெண்டாவது, உங்க மனசோட பேச கத்துக்கோங்க. எந்த ஒரு நெகட்டிவ் தாட் வந்தாலும் உங்களை நீங்களே கேளுங்க, இது உண்மையா அல்லது என்னோட பயமானு. மூணாவது, ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்க உடலை பலப்படுத்துறது. ஸ்ட்ராங்கான பாடி தான் ஒரு ஸ்ட்ராங்கான மைண்டை கிரியேட் பண்ணும். ஸோ எக்ஸசைஸ், வாக்கிங், நல்ல தூக்கம், இது எல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுடைய எமோஷனல் ஸ்ட்ரென்த் குறைய ஆரம்பிச்சிடும். நாலாவது, எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வேணாம். உண்மையான அமைதி, உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது அப்படின்னா எல்லாருக்கும் உங்களை பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அஞ்சாவது, தினமும் சின்ன சின்ன ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கலாம். எந்த மாதிரி எடுக்கணும்? புது மனுஷங்க கிட்ட பேசலாம், உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்கை செஞ்சு முடிக்கலாம், நீங்க எதுக்காக பயப்படுறீங்களோ அதை ஃபேஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதா நீங்க செஞ்சுட்டு வரும்போது உங்க மனசு ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். ஆறாவது, தனிமையில உங்களை புரிஞ்சுக்கிட ட்ரை பண்றது. சில அமைதியான நேரங்கள் தான் உங்க மனசை ஹீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அந்த அமைதி உங்க மனசுக்கு ஒரு மருந்து கொடுக்கும். போன் எதுவும் இல்லாம நீங்க மட்டும் ஜஸ்ட் தனிமையா உங்களை நீங்களே ஃபீல் பண்ணி பாருங்க. அப்போ மென்டலி எப்படி ஸ்ட்ராங் ஆகலாம்? அப்படி மனதளவுல ஸ்ட்ராங்கா உள்ள பீப்புள்ஸ் எல்லாருமே ஒருபோதும் அழாதவர்களும் இல்ல, ஒருபோதும் பயப்படாதவங்களும் இல்ல. அவங்களோட வித்தியாசம் என்ன? ஃபீலிங்ஸை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும், அந்த ஃபீலிங்ஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.